அவர்கள் வந்து பெயர் கவனத்தை வந்து பார்த்துட்டாங்க. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து அவங்க வந்து பாட்டு தராங்க. பொருளை பொதுவாக்கவே அமைதி வழி காட்டும் ஐயன் வள்ளுவரின் தாய்மொழியான் செம்மொழியான தமிழ் மொழியான் செம்மொழியான தமிழ் மொழியான் செம்மொழியான தமிழ் மொழியான் செம்மொழியான தமிழ் மொழியான் அடுத்து மலைக்கு போறாங்க. முதல்லாரறிவு உயிரினும் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும் ஓரறிவு முதல்லாரறிவு உயிரினும் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும் உள்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர்நாடு ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாபதி அகமென்னும் புறமென்னும் வாழ்வையலாக வகுத்தளித்து ஆதியந்தமிழாது இருக்கின்ற இனிய மொழி அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை நம்மேலே அன்புள்ள அப்பா அப்பா மாயையும் உன்னில் கண்ணே அன்பால் என வேண்டும் உலகிலே கொடுத்திடுவாய் நீ முதலிலே வேணாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே அன்புள்ள அப்பா அப்பா யாரையும் முன்னில் கண்டே நண்பாலே அன்புள்ள அப்பா அப்பா யாரையும் முன்னில் கண்டே நண்பாலே தோழனின் தோடும் கொடுத்து தோழிகளை செய்திட வருவாய் தோணும் சோகம் எனையும் கண்டு மறைத்து புன்னகையை எனக்கென தருவாய் தூசி என தொடவும் விடமாட்டாய் தோளில் என்னை தொடர்ந்து நடைபோனாய் வந்தாய் நீ என் மகரமாய் அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்மேலே அன்புள்ள அப்பா அப்பா முன்னில் கண்ணே நண்பாலே. குறள் எண் 66, குறள் எண் 66, குறள் எண் 11, குறள் எண் 11, குறள் எண் 1. இப்பொழுது அடுத்ததாக தலையில எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தீரானதி நீதானடி நீங்காமல் நான் மூழ்கி போவேன் நீதானடி வானின் நதி நீ இப்ப அவங்க பாட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க, பாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப பிறந்த தேதி சொல்லிட்டு
தேசத்தில் உன்னை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்மினி பின்னோக்கி காலம் போகும் உன் மன்னிப்பை கோருவேன் பார்க்கும் கணம் எல்லாமே கலைவே பிறந்த தேதி 20/6/1925. 3 காலம் நீங்கி கடல் மாய கட்டம் கரையும் 16 கட்டம். எந்த பக்கம் வந்து கூட்டினாலும் ஒரே விடை வரும். 6 முதல் 21 வரை மாய கட்டம். 6 முதல் 21 வரை. நகராத கடிகாரம் அதுபோல் நானும் நின்றிருந்து நீ எங்கு சென்ற கண்ணம்மா அழகான அரிதாரம் வெளிப்பார்வைக்கு பூசிக்கொண்டேன் புன்னகைக்கு போதும் கண்ணம்மா நீ கேட்கவே என் பாடலை உன் ஆசை ராகத்தில் செய்தேன் உன் புன்னகை பொன் மின்னலை நான் போட்டு ஆங்காங்கே நெய்தேன். முதலில் பெயர் கவனம். துளசி, கவியரசன், தமிழரசி, மீனாட்சி, மணிகண்டன், முருகன், சுந்தரம், சிவசூரியன், அர்ச்சுனன், கண்ணன். துளசி, கவியரசன், தமிழரசி, மீனாட்சி, மணிகண்டன், முருகன், சுந்தரம், சிவசூரியன், அர்ச்சுனன், கண்ணன். மணியடித்தது 6 முறை. பூவினால் ஒன்று எடுத்ததும் 6 முறை. திருக்குறள் எண் 1166 குறள் எண் 1. குறள் எண் 1 அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. குறள் எண் 11 வானின்று உலகம் வழங்கி வருதலால் காணம் எழுதம் என்றுணர் பாற்று. குறள் எண் 66 தற்காத்து தற்கொண் குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலைச்சொல் கேளாதவர். பிறந்த தேதி 20/6/1975. வெள்ளிக்கிழமை 20/6/1975 வெள்ளிக்கிழமை. மாயக்கட்டம் 6லிருந்து 21 வரை. 6லிருந்து 21 வரை. இதோட கூட்டுத்தொகை 54 வரும்.
ஹரிசாண்டலா இந்த பக்கம் கூட்டினாலும் இந்த பக்கம் கூட்டினாலும் டயக்னலாக கூட்டினாலும் 54 வரும். நான் இதை வந்து ஃபில் பண்ண போகிறேன். என்ன கூப்பிட்டாலும் 52 இருக்குங்க. ஓகே பாருங்க. ஃபஸ்ட்டு நான் திருக்குறள் 1330 குறள்களும் நான் முன்னாடி 4ஆம் வகுப்பு படிக்கும்போதே படித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஊட்டியில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தோம், திருக்குறள் நிகழ்ச்சிக்காக. அங்கே ஒருத்தர் தசாவதானி ஒருத்தர் பண்ணியிருந்தார். அவர் வந்து வாயில் கால்கள்லாம் பேனா வச்சு எழுதுவார். அந்த முயற்சி பார்த்ததுக்கப்புறம் சரி இதை நம்மளும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது சின்னதாக முயற்சி எடுத்தோம். அப்பாவும் அம்மாவும் தான் ரொம்ப தூண்டுகோலாக இருந்தாங்க. அப்பா தான் எனக்கு எல்லாமே பயிற்சி கொடுத்ததெல்லாம். முதல்ல வலது கையில் எல்லாருமே வழக்கமாக எழுதுறதுனா இடது கையில் எழுத்துக்களை எழுத பழகினேன். எப்பவும் போல் இடமிருந்து வளம் எழுதினேன். அதுக்கப்புறம் வளம் இருந்து இடம்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பழகினேன். அப்புறம் 2 கைகள்லையும் ஒரே மாதிரி வார்த்தைகளை எழுதினேன். அப்புறம் 2 கைகள்லையும் வேறு வேறு வார்த்தைகள் எழுத ட்ரை பண்ணேன். நமக்கு வலது கையில் வந்து நார்மலாக அது வந்துடும், இடது கையில் மட்டும் நல்லா கவனம் செலுத்தி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே ஹோம்ஒர்க் எழுதும் போதெல்லாம் நம்ம பாட்டு கேட்டுட்டு இல்லை பாட்டு பாடிட்டே எழுதுவோம்ல, அந்த ஒரு அனுபவத்தில் அந்த பாட்டு பாடுறது ஒரு கவனம் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பூவினால் ஒற்றி எடுத்தல், மணியோசை எழுப்புதல், அதெல்லாம் மட்டும் நல்லா கவனம் கொண்டு ஒவ்வொரு கவனமாக சேர்த்து கொண்டே வந்தேன். ஃபஸ்ட்டு இதை எழுதும்போது முதல்ல பூவினால் ஒற்றி எடுக்கிறது ஃபஸ்ட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் பூவினால் ஒற்றி எடுக்கிறது, மணியோசை எழுப்புறது, 2ஐயும் கவனத்தில் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து திருக்குறள் நம்பர் சொல்கிறது. அடுத்தது முதல்ல 8 கவனகம் தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிறந்த தேதியும் மாயக்கட்டமும் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 8 கவனகம் முடிச்சதுக்கப்புறம் பிறந்த தேதி மாயக்கட்டம் ஆட் பண்ணிக்கலான்னு இப்போ 10 கவனமாக பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து 16 கவனகம் பண்ணணும்னு அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான முயற்சியை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். கையில் எழுதுகிற வேலை இருக்கு பாருங்க, ரொம்பவும் சிரமமான வேலை. சமுத்திரக்கனி ஒரு சினிமா எடுத்துருக்காங்க, ஆசிரியரை பற்றி மாணவத்தை இவர் வேற படமா இருக்கிற அவர் பூஜை பணி அடிக்கிறாங்கல்ல, அதை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. மூளை வந்து இடது பக்கம் மூளை, வலது பக்கம் மூளை தனித்தனியாக இருக்குது, 2 பகுதியாக இருக்குது. 2க்கும் ஒரே செயல். ஒரு பக்கம் மூளை வந்து கீழே அந்த நரம்பெல்லாம் வந்து கிராஸ் ஆகும். வலது பக்கம் மூளைய வலது பக்கத்தில் இருந்து அசைவுகளோ வார்த்தைகளோ எண்ணங்களோ இடது பக்கத்தில் இருக்கும். இடது பக்கத்தில் இருக்கிற மூளை இருந்து கட்டளைகள்லாம் வந்து வலது பக்கத்தில் இருக்கு. இது 2 ஒருங்கிணைக்கிறது மூளைக்குள்ள இருக்கிற பகுதி. ஆனால் இந்த 2 தனித்தனியாக வேலை செய்யறது பாருங்க, ரொம்ப சிரமமான வேலை. நீங்கள் 2 கையும் சேர்ந்து ஒரே வேலை செய்யும், இல்லை ஒரு கை மட்டும் ஒரு வேலை செய்யும். 2 கையும் வெவ்வேறு வேலை செய்கிறது. அதான் அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் பூசாரி மணி அடிக்கிறது சாதாரண வேலை இல்லைங்க. ஒரு கையில் மணி அடிப்பார், ஒரு கையில் ஆராதனை காட்டுவார். நம்ம செஞ்சால் வரவே வராது.
வர்றது. ஏன்னா ரெண்டு பக்கம் இருக்கிறது ஒருங்கிணைந்தா வேலை செய்யும். ரெண்டு கண்ணு சேர்ந்து ஒரே பார்வை தான் பார்க்கும். நீங்கள் தனியாக பார்க்க மூடிட்டு தான் பார்க்க முடியும், கண்ணு திறந்துட்டு பார்க்க முடியாது. அது மாதிரி ஏக்கமும் அது மாதிரி தான். மூளையில் வந்து எல்லாமே ரெண்டு பகுதியாக இருக்கும். அதை வந்து ரெண்டு கையிலையும் நேராக எழுதுறதே நமக்கு சிரமம். ரெண்டு கையிலையும் தலைகளாக எழுது, ஒரு கையில் தலைகளாக எழுது, ஒரு கையில் நேராக எழுதுறது, இதெல்லாம் மிகச்சிறந்த கவனம். இந்த அதாவது மூளை வந்து நம்ம அவசியம் மனப்பாடம் பண்ணிடலாம். மூளை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம பேச கேட்கணும். அதனால ரொம்ப சிறப்பாக செய்யிருக்காரு. 16 கவனம் நீ செய்வேன், அப்பா செய்ய வச்சுருவேன். அம்மா வரல, பாக்கியா வரலையா? ஓவியாவுக்கு பாராட்டுகள். முயற்சி மிக முக்கியமான முயற்சி. எல்லாருமே பயிற்சி பண்ணால் வரும். தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எதுவுமே முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை, பயிற்சி தான். இடைவிடாத பயிற்சி. நீங்கள் நிகழ்ச்சி இருக்குதா இல்லையா, வீட்டில் வேலை இல்லாம கூட அதையே சிந்திக்கிட்டே இருக்கும். 16 கவனம் கொண்டவர் இவர் இருப்பார். அவர் பேர் சுப்ரத்னா. அவர் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார், இங்கே தெரியல மனவளக்கலை மன்றத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கு சொன்னார். ஓவியம் இதை எப்படி பின்பற்றான்னு தெரியல. திருக்குறளை எப்படி ஏன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் சொல்கிறீங்கன்னா நம்மளாம் பார்த்தா மனப்பாடம் பண்ணிக்கணும். அவர் என்ன சொன்னார், புத்தகத்தை பார்க்குறோம், இதை பார்த்தோம்னா அப்படியே எனக்கு படம் மாதிரி பதிஞ்சிடும். மூளையில் விஷுவலுக்குன்னு ஒன்று இருக்குது, அது நம்ம பதிவாக பண்ணிடுவோம்ல. பூ பார்த்தா அந்த பூ நமக்கு இந்த பூன்னு தெரியும். ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா நமக்கு அடையாளம் செய்ய முடியும். அதை வந்து பதிவாயிடும், அப்படியே மூளையில் படமாக பதிவாயிடும். அந்த மாதிரி இந்த செயல் எல்லாமே அது எனக்கு சொல்லுவார். 16 சேனல் ஓடிட்டு இருக்க முடியாது. மூளையில் 16 ஒன்று ஒரு சேனலில் போட்டுருவேன். அந்த சேனல் திறந்துக்கு இது வந்து எனக்கு இந்த மாதிரி படம் மாதிரி பதிவாயிடும் அப்படின்றது. அது மாதிரி நம்ம பயிற்சி பண்ணால் எல்லாமே செய்யலாம். ஆனால் அவ்வளோ எளிதான வேலை, ரொம்பவும் சிரமப்படணும். நம்ம ஓவியா நமக்கெல்லாம் நம்ம ஊருக்கு சிறப்பு செஞ்சுருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த பதின்கவனகம் என்பது சில ஆண்கள் செய்திருக்கிறார்கள். பெண்கள் இதுவரை யாருமே அதை சாதித்ததில்லை. முதல் பெண்மணி என்ற பெருமையை பெறுகிறார் ஓவியா அவர்கள். அது நம்ம ஊருக்கு கிடைத்த இன்னொரு சிறப்பு. இப்போ ஓவியா தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது, ஊட்டியில் போய் பார்த்தேன், அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு இது தோணுச்சுன்னு சொல்லி, அதே மாதிரி இந்த 3 குழந்தைங்க உட்கார்ந்துருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்க இது மாதிரி சொல்லணும். நான் இது மாதிரி மைய நூலகத்துக்கு போயிருந்தேன், அப்போ ஓவியங்கிற அக்கா இது மாதிரி செஞ்சாங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கு இருந்தது. அதெல்லாம் நாங்களும் அதை அந்த வழியை பின்பற்றி வந்திருக்கோம்னு சொல்லணும். உங்களுடைய கவனம் ஒவ்வொன்றுமே அவங்க எப்படி செய்யறாங்க, அது மாதிரி நாம வரதுக்கு முயற்சி செய்வோம்னு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஓவியாவில் நம்ம ஊருக்கும் இன்று மைய நூலகத்துக்கும் பெருமை, இந்த நிகழ்ச்சிக்கும் பெருமை. நன்றி. இப்போ அந்த ஓவியா அற்புதமா இந்த விஷயத்தை செஞ்சாங்க, வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருக்குமே என்னன்னா, யாராவது ஒருத்தர் பண்ணாங்கன்னு நமக்கும் பண்ணணும்னு தோணும் இல்லையா? நீங்க பண்ணுனாங்க, அதை பார்த்து நம்மளும் பண்ணணும்னு தோணும் இல்லையா? அதே மாதிரி யார் எந்த ஒரு நமக்கு சிந்தனையை தூண்டும் விதமாவோ இல்லை அவங்க கிட்ட ஒரு அபரிமிதமான ஒரு திறமை இருக்கு, நம்மளும் அதை வளர்த்துக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவோம் இல்லையா? இந்த வகையில பிரெயினோட, அதாவது ஐயா சொன்னாங்க, வலது பக்க மூளை இடது பக்க வேலையை ஒருங்கமைக்கும், இடது பக்க மூளை வலது பக்க மூளையை ஒருங்கமைக்கும். எளிய பயிற்சியின் வழியாக இந்த 2 வேலைகளையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, உங்களோட 2 கரங்கள் இருக்கு, ஐயா கொஞ்சம் பிடிக்க முடியும். உங்களோட 2 கை இருக்கு இல்லையா, சின்ன பயிற்சி தான். எடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள்ல உங்களை வந்து நீங்க பயிற்றுவிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். கை 2ஐயும் உங்களால இப்படி சுத்த முடியும். கரெக்டா சுத்தி பாருங்க, சுத்த முடியும் இல்லையா? அதே உங்களோட கையை 2ஐயும் ரிவர்ஸ்ல சுத்த முடியும். கரெக்டா? இது ரெண்டு எல்லாத்தினாலையும் முடியுது இல்லையா? இப்ப ஒரே கண்டிஷன் என்ன, இந்த கை இப்படி சுத்தணும், இந்த கை இப்படி சுத்தணும். முயற்சி பண்ணுங்க. எளிமையா சொல்லி தரேன். ரைட்? உங்களோட மூளைக்கான சிறப்பு பயிற்சி இவ்வளவுதான். ரைட்? இவ்வளவுதான். இதை தொடர்ச்சியா பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. முதல் பயிற்சியினுடைய முடிவு இவ்வளவுதான்.
ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஒரு மூளை, அதாவது இடது பக்க மூளை நம்மளுடைய வலது கரத்தை வந்து பயிற்றுவிக்கணும், நம்மளுடைய வலது பக்க மூளை இடது பக்க மூளையை பயிற்றுவிக்கணும். இந்த முதல் பயிற்சி இது வந்து ஒரு ஆகச்சிறந்த பயிற்சிகள் இது ஒன்று. இதை நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம பண்ண என்ன ஆகும்னா, நம்மளுடைய இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய மூளையினுடைய இரண்டு பகுதிகளும் ஒரு சேர நமக்குள்ளாக அந்த பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து சாதாரண உடல் இயக்கத்திற்கு மட்டுமல்ல, நம்மளுடைய நினைவாற்றல் மட்டுமல்லாது நம்மளுடைய படிப்பு திறன் ஆகிய எல்லாவற்றையும் மேம்படுத்தும். ஆரம்பிங்க. நன்றி. நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை, தொழில் நான் வந்து இயன்முறை மருத்துவராக இருக்கேன். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு நிகழ்வுல வந்து சாதாரணமாக வந்து இரண்டு பக்க மூளைகளை பற்றின தகவல்கள் படிக்கிறப்ப என்னன்னா, ஒரு பக்கத்தை மட்டும்தான் மேக்ஸிமம் முயற்சி பண்ண முடியும், இன்னொரு பக்கத்தை முயற்சி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எனக்குள்ள நாங்களும் என் கூட படிக்கிற சக மாணவர்களும் இதை முதல்ல முயற்சி பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அதை வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இதை பற்றி இது பண்ணுறப்ப, ஆய்வுகள் பண்ணுறப்ப என்னுடைய ஆசிரியர்கள் இவங்ககிட்டலாம் கேட்குறப்ப இது வந்து சாத்தியமில்லாத ஒன்று, எல்லாத்தினாலையும் முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது முயற்சி பண்ணி பார்த்தா தோற்று போனோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இது என்ன ஆச்சுன்னா அப்படியே பயிற்சி ஆச்சு. அந்த பயிற்சிகள் வந்து எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு மிக உதவியாக இருந்தது. இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சாதாரண பயிற்சியாக இல்லாமல் இரண்டு பக்க மூளையும் இது நல்லா வந்து தூண்டு வைக்கும் அப்படிங்கிறது. நன்றி நன்றி நன்றி. கைவிடுங்களே வாங்க வாங்க. பேர் மகேஷ், பல்லடத்துலேருந்து வரேன். இங்கே தான் போட்டி தேர்வு படிச்சு பண்ணிட்டு சார். இப்போ தசோதரா பண்ணாங்க, சதா வதானின்னு ஒருத்தருக்கிறாங்க, அவங்களை பற்றி நான் சொல்லிடுறேங்க சார். சதம் என்றால் 100. ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை செய்யக்கூடியதுதான் சதாவதானம் சொல்லுவாங்க. அந்த சதாவதானத்துல சிறந்து விளங்குறது செய்கிதம்பி பாவலர். செய்கிதம்பி பாவலர் வந்து எப்ப பிறந்தாருன்னா 1847 to 1950 அப்பதான் பிறக்கிறாரு. சதாவதானத்துல அவர் சிறந்து விளங்குறாரு. கன்னியாகுமரியில இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். 1907 மார்ச் 10ஆம் நாள்ல விக்டோரியா அரங்குல ஒரு செயல் நடக்குது. அதுல வந்து 100 செயல்ல ஒரே மாதிரி செஞ்சு காட்டுறவங்களுக்கு சதாவதானி அப்படின்னு சொல்லி பட்டா கொடுப்பாங்க. அந்த 100 செயல் என்னன்னா, சதாவதானி செய்கிதம்பி பாவலர் வந்து ஒரே நேரத்தில் 100 செயல் செய்வாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து மணி அடிப்பாரு. அந்த மணி கவுண்டிங் எவ்வளோன்னு சொல்லணும். அட் அ டைம்ல அவரோட முதுகுல அரிசி ஒவ்வொரு அரிசியா விழுந்துட்டே இருக்கும். அந்த அரிசி வந்து எவ்வளவு கவுண்ட் பண்ணணும் அதையும் சொல்லணும். அட் அ டைம்ல இன்னொன்னு என்னன்னா, ஒருத்தர் குரல் பாடுவாரு. அந்த குரல் எதுல முடியுதோ அதுல ஒரு பாட்டு பாடுவாரு. இப்படியே தொடர்ந்து அட் அ டைம்ல 100 செயல் ஒரே நேரத்தில் நடைபெறும். அந்த 100 செயல் நடந்து முடிஞ்ச உடனேயே சதாவதானி பட்டம் கொடுப்பாங்க. அவர் வந்து ஒவ்வொரு செயலையும் அந்த 100 செயலையும் கவுண்டிங் மிஸ் ஆகாம கரெக்டா சொல்லி அந்த 100 செயலையும் சொன்ன கிடைத்தா சதாவதானி பட்டம் பெற்றிருப்பாரு. ஸோ நம்மளாலையும் எல்லாம் முடியும், முறையான பயிற்சி இருந்தா நடக்கும். நீங்க கூடிய சீக்கிரம் சதாவதானியா வரணும்னு வேண்டிக்கிறேன். ஐயா வந்து மூளையை பற்றி சொன்னார். மூளையை பற்றி இப்போ சொல்ல வேண்டியது ஒரு கடமை இருக்குது. எப்படின்னா, நம்ம குழந்தை பிறந்துடுறோம். பிறந்தவுடனே நம்மளோட மூளையில் இருக்கிற சக்தி எங்கே அது உற்பத்தி ஆகுது, எங்கே போகுது அப்படின்னா, இப்போ குழந்தை பிறந்தோடனே நேராக சக்தி வந்து மூளைக்கு போகுது. மூளைக்கு ஜீவகாந்த மூளையில் போயிட்டு ஜீவகாந்த மூளை முதிர்ச்சி அடைஞ்சிட்டு 15 வயசு வரையும் மூளையில் இருக்குது. அதுக்கப்புறம் அதே சக்தி தான் ஜீவகாந்தமாக கீழே இறங்கி நம்ம மூலாதாரத்துக்கு வருதுங்க. அந்த மூலாதாரம் வந்து நம்ம எப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். ஏன் வேஸ்ட் பண்ணுறோன்னா இப்போ நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணாங்க, பெரியவங்களாம் தவம் கொடுத்தாங்க. மூலாதாரம், சாதிஷ்டானம், மணிப்புரம், மனாகரம், விசிக்தி, ஆகினை, துரியம் கொண்டு வந்தாங்க. இந்த துரியம் வந்து என்னன்னா தாமரை இதழ். நம்ம தாமரை இதழ் நம்ம மூளை வந்து நிறைய செல்கள் இருக்குங்க. அது எதுவுமே பயன்படாமல் போயிடுது. ஒரு கொஞ்சம் தான் பயன்படுத்துறோம். அதை நல்லா பயன்படுத்தணும்னா சில தவமுறைகள் இருக்கு. அந்த தவமுறை நம்ம செய்ய 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 ஆற்றல் அதிகமாகும். அதிகமாக இந்த மூலாதாரத்தில் இருக்கிற செல்கள் எல்லாமே தலைக்கு வரும். இந்த மூளைக்கு வரும்போது உங்களுக்கு ஞாபகத்திறன், படிக்கிற திறன் எல்லாமே அதிகரிக்கும். அதனால என்ன பயிற்சிலாம் பண்ணி கொஞ்சம் உங்களோட திறமையை இது பண்ணி வளர்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு சில பயிற்சிலாம் கொடுக்குறாங்க. மட்டத்தில் போனாக்க இப்போ வேதாத்திரி மகரிஷிலாம் போனால் காயகல்பம் அப்படின்னு சில பயிற்சிலாம் தராங்க. அந்த பயிற்சியை போய் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா
உங்க உடம்பு வந்து இப்போ எப்படி இருக்கு, அந்த பயிற்சி எடுத்துட்டு பாருங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இரும்பு மாதிரி ஆயிரும் உடம்பு. ஏன் அப்படின்னா நம்மளோட எண்ணம் எல்லாமே ஆசையை நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு ஆசை, இந்த வண்டி பார்த்தா ஆசை, ஒரு இதை பார்த்தா ஆசை, ஒரு செடி பார்க்கணும், ஒரு வீட்டு பார்க்கணும். இப்போ நம்மளோட ஆதாரங்கள் என்ன? தோல், நாக்கு, மூக்கு, செவி, கண். ஜீவகாந்தி எதில் அதிகமாக செலவாகுதுங்க? நம்மளோட கண்கள் தான். 99% செல்கள் கண்ணிலேயே செலவாயிடுது. அப்போ எப்படி நம்ம அது வந்து செலவை வந்து ஈடு பண்ணுறது? இப்போ 1000 ரூபாய் நீங்கள் சம்பளம் வருது, 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி காசு இருக்கும்? அப்போ காசு எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? அதே மாதிரி தான் உடம்பும். 4 இட்லி சாப்பிட்றோம், 4 இட்லி செலவாயிடுச்சுன்னா நம்ம தூங்கிடுவோம். அதே 4 இட்லியில் 1.5 இட்லி செலவாகுது, மீதி இட்லி உங்களுக்கு வரவு இருக்குன்னா நீ என்ன பண்ணுவீங்க? இன்னும் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. அதனால இந்த மந்திரம், இந்த மாதிரி பயிற்சி, இந்த மாதிரி செய்யும் போது உங்களோட சக்திகள் அதிகரிக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. வேற எந்த மன்றத்தையும் இல்லை, நம்ம வேதாத்திரி மன்றத்தில் காய கல்பம் அப்படின்ற பயிற்சி தராங்க. ஒரு நாள் வகுப்பு தான், 1 நிமிஷம் செய்யலாம். 3 நாள் சொல்லி தருவாங்க, 1 நிமிஷம் செய்யலாம். அந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்க உடம்பு இரும்பு போல் ஆகும், ஜீவகாந்தம் செலவாகாது. ஆகிற ஜீவகாந்தத்தை பயன்படுற வகையில் பயன்படுத்திங்கன்னா நாடு வல்லரசு ஆகும். நாட்டு மக்கள் நல்ல எண்ணம் வரும். இப்போ நீங்கள் வந்து ஐயாவுக்கு பண்ணணும், நமக்கு பண்ணணும், உங்களுக்கு பண்ணணும், நம்ம இந்த எண்ணம் போய் மற்றவங்க அப்புறம் எண்ணம் வரும். இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.